நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிப்பதற்கென்று ஒரு நாளினை தெரிந்து கொண்டோம், கூடி வருவதற்கென்று ஒரு நேரத்தை தெரிந்து கொண்டோம். அந்த நாளிலே அந்த நேரத்தை நம்முடைய கிருபை என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை இடைவிடாமல் ஆராதிக்க சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளிலே நாங்கள் சில நேரத்தை குறித்து உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாளிலும் மனமிறங்கி தேவனாகிய கர்த்தர் எங்கள் மதிலை இம்மட்டும் அசைவாடினது போல வசன நேரத்திலும் ஆண்டவரை நீர் எங்களோடு கூட இருந்து பேசி இடைப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் வார்த்தைகளை அனுப்பி திருப்பி போகும்பொழுது ஆயத்தப்பட்டவர்களை திரும்பி போக கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை இன்னும் ஒரு விஷயம் வாசிக்க பார்ப்போம். ஆவியும் மனவாட்டியும் வாய் என்கிறார்கள், கேட்கிறவன் வாய் என்பானாக. இந்த வசனத்தில் மிக முக்கியமாக கர்த்தர் சபையை பார்த்து எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஏக்கம் அந்த வசனத்தில் இருக்கு. என்ன சொல்றார் ஆண்டவர் கேட்டீங்கன்னா, ஆவியும் மனவாட்டியும் வா என்பாருங்க. காலையில் 7 மணியாக இருக்கும் உங்களுக்கு, இதெல்லாம் வேலைக்கு போயிட்டு டயர்டாக இருக்கீங்களோ? அப்படியா? இல்லை, ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு புரியலையே. நான் இப்படி சபையை பார்த்ததில்லை, அதனால தான். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சந்தோஷமாக தான் இருக்கீங்களா? இந்த ஊரில் நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியுன்றீங்களா? உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது, ஆனால் ஒரு மணி நேரம் என்னை நான் நல்லபடி அனுப்பி வச்சுட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சோகமாயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. என்ன பிரச்சனைனா, உங்கள் பாஸ்டருக்கு உங்களை டெய்லி பார்த்து பழக்கமாயிருச்சு. நீங்கள் இப்படி தான் அவருக்கு தெரியும். அதனால் ஏன்னா நான் எப்பவும் சொல்லுவேன், இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டராக இருப்பது. ஏன்னா ஒரே க்ரௌடாக வாழ்நாள் முழுக்க பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்துலேயே ஒன்றும் கிடையாது. எனக்கு அப்படி இல்லை. 2 நாள் ஒரு இடத்த பார்ப்பேன், முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். எனக்கு அப்படி தான் இருக்க முடியும். உங்களோடலாம் இந்த மாதிரிலாம் முகத்தை டெய்லி பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம். இல்லையா? இப்படி என்ன சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? இவ்வளோ சொல்லி கொஞ்சம் பேர் அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் பாவம் தெரியுமா? சில நினைவாங்க, யோசித்து பாரியா நிலைமையை, உனக்கு 1 மணி நேரமே ஓட்ட முடியலையே, நான் ஒரு குடும்பத்தை நடத்தின இருக்கேனே அப்படின்னு. சரி, ஓகே, நீங்கள் திருந்த மாட்டீர்கள் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லை, இருக்கிறவளை வைத்து காலத்தை ஓட்டுவோம். சிரிக்கிறவளுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நான் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். சரியா? அல்லேலூயா. ரைட். 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் கர்த்தருடையதான ஒரு எதிர்பார்ப்பு, சபையை பார்த்து அவருக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது. சபையை பார்த்து சபை என்ன சொல்லணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கணும். அப்படின்னா ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. அதாவது தன்னுடைய சீஷனை வைத்து அந்த புஸ்தகத்தை எழுதும்போது கடைசியாக முடிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னை பார்த்து வான்னு கூப்பிடுங்கன்றார். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக அப்படின்னு சொல்லி. இது எப்படி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் பாருங்க. எனக்கு ஒரு நண்பரை தெரியும். அந்த நண்பர் மனைவியோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன பிரச்சனை, கல்யாணம் ஆகி அதுக்குள்ளேயே உங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு. அப்போ அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, நான் வீட்டை விட்டு கிளம்புற ஆஃபீஸ்க்கு அவங்க வாசல் நின்று டாட்டாவே காட்ட மாட்டுறாங்க எனக்கு அப்படின்னாரு. இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. வாசல் நின்று டாட்டா காட்டணுமா, இது என்ன கான்செப்ட்னு. அவர் சொன்னார், அந்த மாதிரி ஒரு கணவர் போகிறாருங்கிற ஒரு அன்பு கூட இல்லை, வேலைக்கு போகிறாரே அப்படின்னு சொல்லி. அதாவது ஒவ்வொரு கணவனுக்கும் ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னொருத்தர் சொன்னார், வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மா குளிச்சுட்டு எல்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இருந்தால் தான் வீட்டுக்கு வேலைக்கு முடிச்சுட்டு வரும்போது கணவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் தன் மனைவி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன வசனம் சொல்லுதா, கர்த்தர் மனவாட்டி சபைக்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், தன்னை பார்த்து வான்னு கூப்பிடணுங்கிறார். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஒரு பேசிக்காக ஒரு சின்ன விஷயம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் மனவாட்டி மனவாளனை பார்த்து வா என்று கூப்பிடுகிற இடத்துல இருக்கிறதா? சபை இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கா? ஆண்டவர் வருகையை எதிர்பார்த்து நம்ம வான்னு கூப்பிட்றவங்களும் இருக்கிறோமா? என்றைக்காவது ஆண்டவரை
எப்போ வருவீர் ஆண்டவரே நம்ம கேட்டுருக்கிறோமா? ஒரு எதிர்பார்ப்போட. பல நேரங்களில் சபையினுடைய நோக்கம் அதுதான். இப்போ உங்களை வந்து சர்ச்சில் வச்சிருக்கிறது அல்லது ஒரு குடும்பம் எல்லாம் ஃபார்ம் பண்ணது பூமியிலேயே உங்களை கொண்டு வந்ததுக்கு நோக்கமே அவர் வர்றதுக்குள்ளே நம்மளை ரெடி பண்ணி அவரோடு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதுக்கு தான் சர்ச்சு எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நான் வர வரைக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்ப்போட சபை இருக்கணுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கணும். அப்படி நம்ம இருக்கோமா? அப்படி என்னைக்காவது ஆண்டவரை பார்த்து வாங்கன்னு சொல்லியிருக்கிறோமா? சில நேரத்தில் நம்ம சொல்லியிருப்போம். எப்போ சொல்லியிருப்போம்னா, பெரிய பிரச்சனை வரும்போது, ரொம்ப தொல்லை வரும்போது, சமாளிக்க முடியாமல் இருக்கும்போது, இந்த இயேசுநாதர் வந்தார்னாவது போய் தொலைக்கலாம், அவரும் வரமாட்டேங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அந்த வான்னு சொல்கிறது இல்லை. நாம் அவர் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, வாசலை நின்று கூப்பிடணுங்கிறார், வா என்பார்களாக அப்படின்னு. ஏன் அவர் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்குது? ஏன் சபைக்கிட்ட அப்படி எதிர்பார்க்குறேன்னா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே அவர் மணவாட்டிக்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்த்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் நினைக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது, இதோ நான், அவர் என்ன செய்தார், என் புறாவே என் உத்தமியே கதவை திற அப்படின்னு சொல்லி கதவை தட்டுற ஒரு அனுபவம் இருந்துச்சு அவருக்கு. ஆனால் அந்த மணவாட்டி என்ன செய்தாலாம், கதவை திறக்கலையாமா. அந்த அம்மா படுத்துக்கிட்டே இருந்துச்சாமா. நான் வஸ்திரத்தை களைந்தேன், பாதத்தை கழுவினேன், எப்படி அதை அழுக்காக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கதவை திறக்காம பேசிக்கிட்டே இருக்குது, உட்காந்து பேசிக்கிட்டே இருக்குது. அங்கே வசனம் சொல்லுது, நேசரோ போய்விட்டார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு இருக்கு, நேசரோ போய்விட்டார். அதாவது நேசர் போயிட்டாருங்கிறதோட அர்த்தம் என்னன்னா, அவர் கோச்சிக்கு போயிட்டார், அவ்வளோதான். நீ கதவை திறக்கவே இல்லையே, இவ்வளோ நேரம் தட்டுறனே, நீ கதவையே திறக்கலையே அப்படின்னு. சில ஆட்கள்லாம் வேலைக்கு முடிச்சுட்டு வந்து இங்கே பரவாயில்ல, ஆளாளுக்கு ஒரு சாய் வச்சுருக்கிறாங்க. டொருக்கு கணவர் ஒரு சாய் வச்சுருக்காரு, மனைவி ஒரு சாய் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அவர் வந்து கதவை தட்டும்போது அந்த அம்மா திறக்கலாம், அந்த கதவை உடைக்கிற அளவுக்கு தட்டுவார் அவர். அந்த காலிங் பெல்லை சில ஆட்கள்லாம் அழுத்தி பிடிச்சாருன்னா பெல்லு முடிகிற வரைக்கும் அடிப்பார் அப்படியே. காரணம், கதவு பூட்டிட்டு திறக்கலைன்னா ஒரே ஒரு தட்டு தான், அதுக்குள்ளே திறக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர்லாம் வீட்டில் வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் வாசலில், அந்த அம்மா திறக்கவே திறக்காது. அது 3வது வானத்தில் இருப்பாங்க அந்த அம்மா பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ரொம்ப கூலாக வந்து கேட்பாங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு. அவன் வந்து 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு, ஃபோன்லேயே சார்ஜ் போச்சு, அந்த அளவு ஃபோன் கூப்பிட்டுருப்பார். ஆனாலும் கதவை திறக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அனுபவம் ஆண்டவருக்கு இருக்கிறது. அவர் வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டிட்டு, என் மணவாளியே, என் உத்தமியே, என் புறாவே கதவை திற. இப்போ அவள் உள்ள உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறா, அவர் கோச்சிட்டு போயிட்டார். இப்போ அவர் புதிய ஏற்பாட்டு சபைக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, இங்கேயும் அதே நிலைமை தான் அவருக்கு, ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுது, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இங்கேயும் சபையை தட்டுற இடத்துக்கு வந்துட்டார். ஏன் தட்டுறாருன்னா, கதவு மூடி இருக்குன்னு அர்த்தம். மூடி இருக்கிற இடத்துல நான் ஒருத்தர் இடத்துல கேட்டேன், ஏன் ஆண்டவர் கதவை தட்டுறாருன்னா காலிங் பெல் இல்லைன்னா. எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்கான் பாருங்க. கதவை ஏன் தட்டுறாருன்னா, அங்கே என்ன இல்லையாமா, காலிங் பெல் அது இருக்காது, அதனால் அவர் கதவை தட்டுறாருன்னா. ஆனால் அங்கே என்ன சொல்லுதுன்னா, இங்கேயும் சபை மூடி இருக்கிறது, இங்கேயும் சபை அவருக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது, இங்கேயும் அவர் உள்ளே நுழைவதற்கான வழி இல்லை. அநேக சபைகளுடைய நிலைமை அதுதான். சபை என்று சொன்னால் நான் டினாமினேஷனையோ அல்லது எந்த ஒரு பர்டிகுலர் சர்ச்சையோ சொல்லவில்லை, நம்மளை சொல்கிறேன். நம்ம தான் சர்ச். நம்ம இதயத்தின் கதவை தான் அவர் தட்டுகிறார். அடைக்கப்பட்டிருக்கிறது கதவு. பட் நம்மெல்லாம் மனவாட்டி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. திருமணம் அவர் நிச்சயம் பண்ணிட்டார், உடன்படிக்கையில் நம்மளெல்லாம் மீட்டு எடுத்துட்டார். ஆனால் நாம் கதவை திறக்கிற இடத்துல இருக்கிறோமா? எவ்வளோ காரியங்களை கர்த்தர் பேசுகிறாரு, எங்கேயாவது ஒப்பு கொடுத்துருக்குறோமா? சில நேரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்டேஷனோட பேசுவார். உங்கள்கிட்ட இந்த எதிர்பார்ப்பு இருக்குது, உங்கள்கிட்ட நான் இந்த மாதிரி காரியங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு அவர் நிறையா வேலை வச்சுருக்கிறாரு, நம்மளை கூட செய்ய வேண்டிய சில சூழ்நிலைகள் இருக்கும், அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பார் ஆண்டவர். அதுக்காக நம்மக்கிட்ட பேசுவார். ஆனால் நம்ம ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்போம், இவ்வளோ தான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி. வெள்ளிக்கிழமையான வந்தோமா, ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்தோமா, நடுவில் ஏதாவது ஒரு ப்ரேயருக்கு வந்துட்டு போனோமா, அதோடு நம்ம வேலையை பார்த்தோம், சம்பாரித்தோம், ஊரில் இடத்த வாங்கினோம், வீட்டை கட்டணும், பிள்ளைகளை படிக்க வச்சோம். இப்படி தான் நம்மளுடைய மைண்ட் செட் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், இல்லையே நான் உனக்கு வேற ஒரு விஷயம் வச்சுருக்கிறேன், அந்த விஷயத்தை செய்யறதுக்கு தான் இந்த வேலை, குடும்பம் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு எதுக்கு சாராள் எதுக்கு, எந்த காரெல்லாம் எதுக்கு? நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேலை கணவன் மனைவி ஃபேமிலி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆபிரகாமுக்கு சாராளை கற்றுக் கொடுத்ததுக்கு நோக்கம் ஈசாக்கு வரணும். ஈசாக்கு ஏன் வரணும்? ஈசாக்கு வந்தால் தான் இயேசு வருவார், இயேசு வந்தால் தான் மீட்பு வரும். இது வந்து பரலோகத்தினுடைய திட்டம். இந்த பரலோகத்தின் திட்டம் நிறைவேறுவதற்கு ஆபிரகாம் சாராளும் பூமியில் இணைக்கப்படுகிறார்கள். அதுவும் 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கணும். எங்கே இருக்கணும்? கானானுக்குள்ளே இருக்கணும். அங்கிருந்து தான் மீட்பு தொடங்கும். இப்படி ஆண்டவர் நமக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பிளான் வச்சிருக்கிறார். நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் பிளானுக்குள்ளேயே போல நம்ம முழுக்க ஹெவன்லி பிளானோட விட்டுட்டு வேர்ல்ட்லி பிளான்லேயே இருக்கிறோம்.
நம்ம இந்த பூமியில் செய்கிற காரியங்களுக்கு மேலே ஒரு ஹெவன்லி பிளான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பூமியில் ஆண்டவர் காரியங்களை வச்சிருக்கிறார். ஆனால் நாம் இந்த காரியத்தை எப்படி எடுத்துக்கிறோம்னா, இந்த வேர்ல்ட்லி பிளானை மட்டும் பார்க்குறோம். ஒரு இடத்துல ஆபிரகாம் அப்படி பார்த்துட்டார். அவர் என்ன செய்யாரு, தனக்கு ஒரு பிள்ளை வேணும், அது எப்படியோ வந்து போட்டோம், அது ஆகார் வழியாக வந்தா என்ன, கேத்தூரால் வழியாக வந்தா என்ன, எனக்கு ஒரு பிள்ளை வேணும் இல்லையா, தத்தாவது எடுத்துக்கலாம். என் வீட்டில் தமஸ்கு ஊரானக்கு எலியேசர் இருக்கிறார், அவனையாவது எடுத்துக்கிறேன். இல்லைப்பா, உன் மேலே ஹெவன்லி பிளான் இருக்கு, அதை வைக்கணும்னா நீ கானானுக்கு வந்துட்ட, இங்கே வந்து ஒரு டீம் இருக்கு, நான் தருவேன், அதை வச்சா தான் இயேசு வருவார். எல்லா பையன் வழியாக இயேசு வர முடியாது, இஸ்மவேல் வழியாக கிறிஸ்துவின் சந்ததி வராது. அதே மாதிரி தான் உங்கள் மூலமாக கிறிஸ்துவுக்கு ஒரு பிளான் இருக்கு, ஹெவன்லி பிளான். இதில் பெரிய கொடுமை என்னன்னா, அந்த பிளானை தெரிஞ்சிக்காமையே செத்து போறவங்க இருக்கிறாங்க. எதுக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரு, ஏன் என்னை உருவாக்கி இருக்கிறாரு, என்னை ஏன் இங்கே கொண்டு வந்தாரு, நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சபைக்குள்ள இருக்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த சத்தியம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத லைஃப்லேயே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதுதான் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு, சொல்றதுக்கு தான் அவர் தர்றாரு. ஒருத்தன் கதவை திறந்தால் நான் வந்து போஜனம் பண்ணுவேன், சாப்பிட்றேன், சாப்பாடு அல்ல, போஜனம் என்பது வார்த்தை. அவர் உன்னோடு கூட வந்து நான் பேசுவேங்கிறார், நான் சில விஷயங்களை சொல்லுவேன். கதவை திறக்கணுமே, ஆர்கியூமெண்ட் தான் போயிட்டு இருக்கு. நான் எப்படி திறப்பேன், நான் எப்படி வேலையை விடுவேன், நான் எப்படி ஊழியத்துக்கு வருவேன், நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும், நானே இங்கே பெரிய பிரச்சனையில் இருக்கேன், ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கு. வஸ்திரத்தை கலைந்தேன், பாதத்தை கழுவினேன். நம்ம சூழ்நிலைகள், எதிர்காலம், ஃபியூச்சர், நம்மளை சுற்றி இருக்கிறதான சிச்சுவேஷன்ஸ், இதை வச்சுக்கிட்டு ஹெவன்லி பிளான்குள்ளே நம்ம வரவே இல்லை. அதைத்தான் கர்த்தர் கேட்குறாரு. கதவை தட்டுகிறார்னா என்ன அர்த்தம், நீ கதவை தர முதல்ல திறந்தா தானே நான் சொல்ல முடியும். அப்போ திறந்தா பிறகு வா எனக்கு கூப்பிடணும், நீங்கள் உள்ள வாங்க, வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க, வந்து போஜனம் பண்ணிடுங்க. இதுதான் கர்த்தரோட எக்ஸ்பெக்டேஷன், சபையினுடைய பேசிக் அடிப்படை. இன்னைக்கு எத்தனை பேர், இப்போ நான் சொல்ற ஒரு உதாரணம் தான். இப்போ நான் வந்து உங்களை மாதிரி வெளிநாட்டில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தால் தான் 2004-05 அப்போ நாங்களாம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே டீமாக தங்கியிருப்போம், ஒரு 7-8 பேர். அப்போ ஃபோன் பண்ணும்போது சில கணவன்மார்கள் சொல்லுவாங்க, மனைவிக்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி இங்கே தனியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா, பிள்ளைகளை பார்க்க முடியாமல் இருக்குது, பேசாமல் நான் வந்துட்டு உங்களோட வந்துடலான்னு இருக்கிறேன், ஊருக்கே வந்துடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது 2 வகையான பதில் அவங்களுக்கு கிடைக்கும். 2 வகையான பதில். ஒரு பதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்துருங்கப்பா, பரவாயில்ல, நம்ம இங்கே சமைச்சிக்கலாம், ஏதோ கூழோ கஞ்சியோ நம்ம சேர்த்து குடிப்போம், நானும் வேலைக்கு போகிறேன், ஏதோ ஒன்று பண்ணுவோம், நீங்கள் வந்துருங்க, நம்ம சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பதில். 2வது ஒரு பதில் இருக்குது. என்ன பதில்னா, இப்போ தான் நீங்கள் போன பிறகு நம்ம கொஞ்சம் செட்டிலாக தொடங்கியிருக்கிறோம், இப்போ தான் நம்ம கொஞ்சம் வீடு வாங்கியிருக்கோம், இடம் வாங்கியிருக்கோம், எல்லாத்தையும் கொஞ்சம் செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்துட்டீங்கன்னா, ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஃபோனை வச்ச பிறகு அந்த கணவருடைய பதில் என்னவாக இருக்குன்னா, நல்லா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, வந்துடலான்னு நினைக்கிறேன், போயிடலான்னு நினைக்கிறேன் சார், ஆனால் ஊரில் கஷ்டத்தை சொல்கிறாங்க, பேசாமல் வேறு வழியில் இன்னொரு 3-4 வருஷம் இங்கே தான் இருக்கணும் போல. இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டம் தான் மணவாளனை பார்த்து சபையிலே சொல்லிக் கொண்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வர வேண்டும் என்று விரும்புகிறார், வானு கூப்பிடணும்னு விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, இயேசு அல்ல, இயேசுகிட்ட இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம், இன்னும் அது வேணும், இது வேணும், இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆயிடணும், இன்னும் கொஞ்சம் அப்படி ஆயிடணும். அப்போ இயேசு என்ன நினைக்கிறாரு, நீ எப்போ என்ன கேட்ப, எப்போ என்ன கூப்பிடுவ, என்ன வான்னு எப்போ சொல்லுவீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது நம்மகிட்ட, இன்ஃபீரியாரிட்டி கிடையாது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்ன சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம யாரை கம்பேர் பண்ணுவோம், ஆர்சி மக்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கொள்வீங்க, சிஎஸ்ஐ மக்களோட கம்பேர் பண்ணிக்கொள்வீங்க, இல்லை இன்னொரு ஆவிக்குரிய சபையோட கம்பேர் பண்ணிப்பீங்க, இல்லை இன்னொரு ஊழியக்காரோட கம்பேர் பண்ணிடுவீங்க. பண்ணிட்டு சொல்வீங்க, ஓ நாங்கள் பரவாயில்ல, எவ்வளோ பரவாயில்ல, வி ஆர் ஸ்பிரிச்சுவல், அந்த சர்ச்சுக்கு நாங்கள் எவ்வளோ பரவாயில்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சர்ச்சுக்கு நீ பரவாயில்லன்னு இல்லை, நான் எதிர்பார்க்குற செய்கிற சபை தான் எனக்கு வேணும், நான் இன்னொரு கம்பேர் பண்ணுற சர்ச்சை எனக்கு வேண்டாம். பையன் வந்து சொல்லுவான்ல, ஏன்டா 35 எடுத்த, எல்லாரும் ஃபெயிலு, நான் மட்டும் 35 பரவாயில்லையம்பா. இப்போ நாம் என்ன சொல்லுவோம், ஃபெயிலானவங்களோட ஏன் உன்னை கம்பேர் பண்ணிக்கிற, ஒருத்தன் ஃபர்ஸ்ட் எடுத்தானே அவனோட கம்பேர் பண்ணுன்னு சொல்லுவோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், சபை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கு ஒரு திட்டம், தனக்கு ஒரு, நான் சொல்கிறது சபைனா திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம், அவங்களுக்குன்ற ஒரு செயல்பாடு, அவங்களுக்கு ஒரு தேவ சித்தம், அதை அவங்க வச்சுக்கிட்டு அவங்களே அதை தேவ சித்தமாக நினச்சிக்கிறாங்க. அதனுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் வாசல்லேருந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார்.
உங்கள்கிட்ட இதை பேசணும், இதை செய்யணும், இதை பண்ணணும், உன்னை கொண்டு இதை சாதிக்க வேண்டியிருக்கு, நீ பூமியை விட்டு போகிறதுக்குள்ளே இதை செய்யணும். ஆபிரகாம் போகிறதுக்குள்ளே ஈசாக்கு பிறக்கணும், ஈசாக்கு யாக்கோபு ஆபிரகாம் பார்க்கணும், அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. அப்போ இதெல்லாம் செய்யணும்னா ஆபிரகாம் கானானுக்கு வரணுமே, கீழ்ப்படிஞ்சு வரணுமே. இன்னைக்கு நம்ம அப்படி இல்லையே. பல நேரங்களில் கர்த்தர் கதவை தட்டினாலும் நம்ம திறக்கிற இடத்துல இல்லையே. ஏன்னா நமக்கு நிறைய நம்முடைய பிளான்ஸ் இருக்கு, ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கு, சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, என்னை பார்த்து வானாவது கூப்பிடு. வானு கூப்பிட்ற ஒரு சபை தான் வருகையில் போகிற சபை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வானு கூப்பிட்ற சபை தான் வருகையில் போகும். நீங்கள் நினச்சிக்காதீங்க எல்லா சர்ச்சும் வருகையை போயிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பைபிள் அப்படி ஒரு இடத்துல கூட ஆண்டவர் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அத்தனை பேரும் சபை எல்லாம் பரலோகத்துக்கு போயிடும்னு சொல்லலை. அவர் சொல்லும் போதே பர்சன்டேஜெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் பல இடத்துல 50% தான் சொல்கிறாரு. 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவான், 2 பேர் மாவரைப்பார்கள், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாள். அப்படி சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50% அவர் சொல்கிறதே. 10 கன்னிகைகள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்போ 50% தான் போகுமான்னு கேட்காதீங்க. பைபிளில் சொல்கிறது அப்படி இருக்கு. ஆனால் பல நேரங்களில் காடோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நம்ம எல்லாரும் போகணும் தான் விரும்புகிறார். ஆனால் நாம் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருக்கிறோமா? அப்போது சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிற முதலாவது வார்த்தை என்ன, என்னை பார்த்து வான் கூப்பிடு. ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்குது, ஒரு வாஞ்சை, ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது விருப்பத்தோடு கூப்பிடுகிற சபை. நாம் அந்த இடத்துல இருக்கிறோமா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம எரேமியா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். வாசிங்க பார்ப்போம். என்னவென்றால் அந்த வசனத்தை நல்லா கவனிங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இளவயது பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும். கர்த்தர் நமக்கு எந்த நேசத்தை நினைக்கிறாரா? எது அவர் மைண்டில் இருக்குதான்? நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் அப்படின்னு இருக்கு. வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணமாகி வந்த புதுசில் உனக்கு ஒரு அன்பு இருந்துச்சு, அந்த அன்பை நான் நினைத்திருக்கிறேன். அது என்ன கல்யாணமான புதுசில் இருக்கிற அன்பு? அப்போ கல்யாணமான கொஞ்ச நாள் கழிச்சு அன்பு இல்லாமல் போயிடுச்சானா? அன்பு இருக்கு, யாரும் இல்லைன்னே பைபிள் சொல்லலை. ஆனால் கல்யாணமான புதுசில் ஒரு அன்பு இருக்கும். அது எப்பேற்பட்ட அன்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருமணம் பண்ணி மனைவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதான் நம்மளுடைய கல்ச்சராக தானே, கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு வந்த பிறகு இவர் வேலைக்கு போவார். முதல்ல ஒரு வாரம் கழிச்சோ 4 நாள் கழிச்சோ வேலைக்கு போவார். போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வீடு வந்து லோன்லியாக இருக்கும். ஆனால் வீட்டில் யார் இருப்பா? எல்லாம் சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. மாமியார் இருப்பாங்க, அவரோட கணவருடைய தங்கச்சி இருப்பாங்க, வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இந்த அம்மா ரூமை விட்டே வெளியே வர மாட்டாங்க. மாமியார் வந்து சொல்லுவாங்க, ஏம்மா ரூம்லேயே உட்காந்துருக்க, வெளியே வாம்மா, எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான், வந்து பாரு பேசும்பாங்க. ஆனால் அவ்வளோ பேர் இருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு மைண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லோன்லினஸ் இருக்கும். இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த வெளியே போயிருக்கிற வீட்டுக்கார வந்தால் தான் அந்த அம்மாவுக்கு முகத்தில் சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே அந்நியமாக படுவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு, கொஞ்சம் நாளைக்கு. வாழ்க்கைப்பட்ட போது, ஆரம்பத்தில் வாழ்க்கைப்பட்ட போது இப்போ இருக்க அம்மானா ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கும், எப்பப்பா வருவீங்க, மணி 5 ஆயிடுச்சு இன்னும் காணுமே, ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. மாமியார்கிட்ட கேட்பாங்க, மணி 5 ஆயிடுச்சு 6 ஆயிடுச்சு அவர் இன்னும் வரவே இல்லையே. மாமியார் ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க, அவன் அப்படித்தான் எப்போ பார்த்தாலும் 7-8 மணிக்கு தான் வருவான். ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, 5-6 மணிக்கு ரெடி ஆகி எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லி ரெடியாக நிற்பாங்க. இதுதான் வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். இதே அம்மா 10 வருஷம் கழிச்சுப்பாங்க. கணவர் வந்து பெல் அடிக்கிற வரைக்கும் திறக்க மாட்டோம். அவரே வீட்டுக்குள்ளே வந்து கேட்பார், எங்கே இருக்கிற வாங்க, என்னப்பா இங்கே தானே இருக்கிறேன், எங்கே போகிறேன் வந்து கேட்பார், ஏமா சாப்பிட ஏதாவது இருக்கா, டேபிள் மேலே இருக்கு பாருங்க. சவுண்டு மட்டும் வந்துகிட்டே இருக்கும், நீயும் என் சத்தத்தை கேட்ட முகத்தை பார்க்க மாட்டாயின்னு. கடைசியாக தேடி பிடிச்சி வந்தால் அந்த அம்மா படுத்திருப்பாங்க. நான் சொல்கிறது ஒரு 10 வருஷம் கழிச்சு. வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசனை என்னன்னா, அந்த காத்திருக்குதல், எப்போ வருவார். எவ்வளோ பேர் என்னை சுற்றி இருந்தாலும் வீட்டில் கொண்டு வந்த காரியங்கள்லாம் இருக்கும், அந்த வீட்லேயும் எல்லா பொருளும் இருக்கும், டிவி இருக்கும், எல்லாம் இருக்கும், எது மேலேயும் மைண்டு போகாது. ஒரே ஒன்று இருக்கும், வெளியே போயிருக்கிற வீட்டுக்கார் எப்போ வருவார், அவர் கூட உட்காந்து பேசலாம், அவர் கூட வெளியே போகலாம், எங்கே கூட்டிகிட்டு போவார், கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம். சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி கிடக்கிறேன், நீங்கள் வந்தால் கொஞ்சம் வெளியே போகலான்னு இருந்தேன். இதுதான் வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன்.
அவர் காத்துக்குதல் உனக்கு இருந்துச்சுல, எனக்கு எதுவுமே வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவர் மேல ஒரு அன்பு இருக்கும் பாருங்க, அப்படியே ஒரு வெறி மாதிரி இருக்கும். சர்ச்சுக்கு போகிறதா இருக்கட்டும், பைபிள் வாசிக்கிறதா இருக்கட்டும், அவர் மேல இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பா இருக்கட்டும். அதனால வெளிப்படுத்தல் 2 சொல்வாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, வளர்ந்துட்டோம் ஸ்பிரிச்சுவலி வளர்ந்தா அன்பும் வளரணும். ஸ்பிரிச்சுவலி வளர வளர அன்பு வளரணும். நாம ஸ்பிரிச்சுவலி வளர வளர பொறுப்பு வந்துருச்சுன்ட்டு ஆண்டவரோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுவோம். அது ஆண்டவருக்கு பிடிக்காது. எல்லாரை விட தாவீது மேல ஏன் அவருக்கு அன்பு ரொம்ப ஜாஸ்தின்னு கேட்டீங்கன்னா, அவன் எவ்வளோக்கு எவ்வளோ உயர்றானோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவன் நேசிப்பான், அவ்வளோக்கு அவ்வளோ தேவன் கிட்ட போவான். தாவீது மட்டும் நீங்க தனியாக எடுத்து பாருங்க, மோசே கிட்ட பாருங்க. ஏன் மோசே கர்த்தர் அவன் நேசிச்சார்னா, அவன் எவ்வளோக்கு எவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றானோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர்ட்ட கிட்ட போகணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். 3ஆம் அதிகாரத்திலே முட்டடியில் தேவனுடைய மகிமையை பார்த்துருவார். நம்ம லைஃப்பில் அப்படி ஒன்று பார்த்ததில்லை. ஸ்டார்டிங் த டே ஒன்று அவர் பார்த்துருவார். ஆனால் அவர் அடுத்தடுத்த மகிமையை கேட்டுக்கிட்டே பாரு ஆண்டவர்கிட்ட. மலைக்கு மேலே போவார், எல்லாம் செய்வார். கடைசியாக ஆண்டவர் கேட்குறாரு, நான் உன்னுடைய மகிமையை பார்க்கணும். இதுவே என்னையா பார்க்கணும்? நீ மலையில் வந்த, இருள் சூழ்ந்துச்சு, காரிருள் வந்துச்சு, இடி முழக்கம் வந்துச்சு, அதுக்கு நடுவில் நீ மேகத்துக்குள்ளே வந்த, நான் முகமுகமாக அவங்ககிட்ட பேசினேன். இதோட அவர் திருப்தி ஆகலை, சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. ஜனங்க சொல்லிட்டாங்க, ஐயோ ஆண்டவர் பேசுறது போதும், மலைக்கிட்ட வரமாட்டோம் போதுன்ட்டாங்க. ஆனால் மோசேயினுடைய ஆத்மாவுக்குள்ள திருப்தியே வரல. 34ஆம் அதிகாரத்தில் போய் திரும்பி சொல்றாரு, நான் உன்னுடைய மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே, இன்னும் பார்க்கணும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர நேசம் வளர்றது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர பைபிள் ரீடிங் வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர ஜெபம் வளரணும். ஒரு பீரியடில் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். காலேஜ் முடியும் 3:30 மணிக்கு. நாங்கள் ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம், ஃபெலோஷிப். டெய்லி ஜோம் பண்ணுவோம். அவங்களும் காலேஜ் போவாங்க. முடிச்சுட்டு ஓடி வருவோம் அத்தனை பேர். ஆண்டவர் அறிவார். அந்த 5:30 மணிக்கு ஒரு ப்ரேயர் வச்சுருப்போம். காலேஜை முடிச்சுட்டு எங்கேயும் நிற்க மாட்டோம், யார்ட்டையும் பேச மாட்டோம். பஸ்ஸை பிடிச்சி வரணும். அந்த தேவ சமூகத்தில் உட்காந்து இந்த கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்பி பேசி அந்த 1.5 மணி நேரம் அது இல்லைன்னா ஒரு மாதிரி அன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். ஐயோ இன்னைக்கு ஆண்டவர் சமூகம் உட்காரலையே. இன்னைக்கு அப்படி இருக்குதா? இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்குதா? ஒரு நாள் ஜோமன்ல நமக்கு சாதாரணமாக போயிடுச்சு. ஒரு நாள் பைபிள் வாசிக்க சாதாரணமாக போயிடுச்சு. ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரல, ரொம்ப கேஷுவல். ஒரு வாரம் வர முடியல, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, படுத்துட்டேன். ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை, நைட் டியூட்டி இருக்கணும். நீங்கள் 6 நாள் உங்களுக்கு தானே கொடுக்குறீங்க, ஒரு நாள் தானே கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. அந்த ஒரு நாளை கூட கடமைக்கு வரக்கூடாது. கர்த்தர் எப்படி இருக்காரு? நீ வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம் ஓடி வரணுன்றாரு நேசத்தோட. ஏன்னா பாஸ்டர் முகத்தை பார்க்கிறார். எல்லாரும் வந்துட்டாங்க. யாராவது வரலன்னா ஃபோன் பண்ணி விசாரிப்பார், ஏன் வரல, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்பார். அது இயல்பு. ஏன்னா அது ஒரு மெய்ப்பனுடைய குணாதிசயம். ஆனால் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவருக்கு ஓகே, ரைட், வந்துட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு அது பத்தாது. வந்துட்டீங்கன்னா அவர் திருப்தி ஆக மாட்டார். ஆண்டவர் எப்படி வந்தீங்கன்னு பாரு. ஆலயத்துக்கு எப்படி வந்தீங்க? சங்கீதக்காரன் சொல்றான், நான் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது மிகுந்த மகிழ்ச்சியாக அவன் ஆத்மா துள்ளான். நான் தேவ சமூகத்துக்கு போறேன்டா, நான் அபிஷேகத்தில் நிரம்ப போறேன், ஆவியில நிரம்ப போறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறேன். இத்தனைக்கும் சொல்ல போனா தாவீது காலத்தை ஆலயமே இல்லை. அவன் உள்ளுக்குள்ள போகவே முடியாது. அவன் எங்க நிற்பான்? அந்த ஆலயத்தின் வாசல்ல ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தான் நிற்பான். அந்த முனையில போய் நிற்பான். அதுக்கே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். தேவ சமூகத்துக்கு போறோம். மோசேயை பாருங்க, மேகத்தை பார்த்தவன் கூடாரத்துக்குள்ள போயிடுவார், அங்க உட்காந்து. இதுதான் தேவனை நேசிக்கிற நேசம். சபை இந்த நேசத்தில் இருக்கா? சபை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆராதனை என்பது சடங்காச்சாரத்தினுடைய உச்சம். நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் சிஎஸ்ஐக்காரங்கள பாரம்பரிய சபைன்னு. நம்ம ஒரு பாரம்பரியத்துக்குள்ள வந்துட்டோம். பெந்தோஸ்தே பாரம்பரியம். ஆராதனைக்கு வர்றது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா வெளியே போகும்போதே பேசிட்டு போறது. பாஸ்டருக்கு ஒழுங்கே இல்லை, ஒரு 10 ரொம்ப இழுத்துட்டாரு. அப்படியே ஏன் என்ன ஒரு 10 நிமிஷம் லேட்டானா என்ன? 3 மணி நேரம் போய் முன்னாடி உட்காந்துருக்கிறீங்க. ஏர்போர்ட்ல குடும்பமாக போய் உட்காந்துருக்கீங்க. எங்கேயாவது யாராவது வேலை கொடுக்குறாங்கன்னா காலையிலேருந்து உட்காந்துருக்கிறீங்க. பிள்ளைக்கு அட்மிஷன் வாங்கணும்னா ஸ்கூல் வாசலில் உட்காந்துருக்கீங்க. 10 நிமிஷம் தேவ சமூகத்தில் எக்ஸ்ட்ரா உட்கார்றது அவ்வளோ கஷ்டம். காரணம் நேசத்தோட உட்காரல. நீங்கள் இங்கே நம்ம எல்லாருமே இங்கே கடமைக்கு உட்காந்துருக்கிறோம். ஒரு பயம். நம்ம ஐயோ சர்ச்சுக்கு போகாட்டி ஆண்டவர் தரிச்சிருவாரோ, சர்ச்சுக்கு போகாட்டி பரலோகத்துக்கு போக முடியாதோ,
இல்லைன்னா பாஸ்டர் ஏதாவது திட்டுவாரோ, இந்த கான்செப்ட்ல சர்ச் வரீங்கல்ல, இந்த கான்செப்ட்ல நீங்க வர்ற உங்க இருதயத்தை கர்த்தருக்கு தெரியும். நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அட்டெண்டன்ஸ் போட்டோம், சண்டே போயாச்சு, ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்தாச்சு, காணிக்கையை போட்டாச்சு, தசமாக போட்டாச்சு, நம்முடைய ஆவிக்குரிய கடமை முடிந்து விட்டது, இதோட அடுத்த வெள்ளிக்கிழமை தான் அப்படின்றீங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அதனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் உன்னை நம்பல, எனக்கு உன் மேல எந்த நம்பிக்கையும் இல்லை. நான் எதிர்பார்க்கிற சபை என்ன தெரியுமா? வாஞ்சையோடு ஓடி, ஆண்டவரே உங்களை பார்க்கணும், உங்க முகத்தை தரிசிக்கணும், இன்னைக்கு ஏதாவது என்கிட்ட பேசணும், அந்த மாதிரி எதிர்பார்க்கிறவங்க ஒரு சர்ச்சில் 8 பேர் இருந்துட்டா பெரிய விஷயம். என்னங்க அப்படி சொல்றீங்கன்றீங்க? 8ன்னு கேட்குறீங்களா? நோவாவுடைய பேழைக்குள்ள தப்பிக்கிறதுக்கு 2 பேர் தான் போனாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு சர்ச்சில் 8 பேர் அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா ஒரு பெரிய சந்ததியை நம்ம காப்பாற்றிடலாம். நோவா 8 பேர் ஒரு பெரிய அடுத்த ஜெனரேஷனே காப்பாற்றி முடிச்சிட்டார். ஒரு சர்ச்சில் அந்த மாதிரி ஒரு 8 பேர் வாஞ்சையோட விருப்பத்தோட பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. நீ வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன். நீ எவ்வளவு உற்சாகம் முழங்கால் போட்டு அந்நிய பாஷை பேசின, எவ்வளவு உற்சாகமா பைபிள் வாசித்த, எவ்வளவு உற்சாகமா திடீர்னு காலைல 3 மணிக்கு ஏச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. உட்காந்து பார்த்தா இன்னும் 3 மணிக்கு ஏச்சு ஜெபம் பண்ண கேட்பாங்க. இல்ல, ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே தூங்கவே வரல. அதெல்லாம் மனவாட்டி சொல்றா, சங்கீதக்காரன் சொல்றான், நான் படுத்திருக்கிறேன், என் இருதயமோ விழித்திருக்கிறது. உன்னத பாட்டு சொல்லுது. அந்த ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு இருந்துச்சு, அதான் ரொம்ப முக்கியம். வரணும்னு நான் சொல்லல, ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்துச்சு. ஆனா இப்ப எங்க? அதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. சர்ச் பலவத்துக்கு போயிடும், சபையில நாங்க ஒரு சபையில இருக்கிறோம், பாஸ்டர் நல்லா சத்தியம் பேசுறாரு, அவர் பேசுறாரு, நீங்க நான் பசங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க, அவன் பாஸ் பண்ணுமே. திருப்பியும் சொல்றேன், நீ கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால பரலோகத்துக்குள்ள போயிருவோன்னு கனவு கூட காணாதீங்க. கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு போவாங்கன்னு பைபிள் சொல்லவே இல்லை. உத்தம இருதயத்தோடு தேடுகிறவங்க தான் போவாங்க. கர்த்தர் இருதயத்தை தான் திருப்பி திருப்பி பார்க்கிறாரு. அவ கர்த்தருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவள் தன்னை நோக்கி வான்று கூப்பிடுகிற ஒரு அனுபவம், காத்திருக்கிற ஒரு அனுபவம், எதிர்பார்த்திருக்கிற ஒரு அனுபவம், ஒரு நேசம். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆண்டு நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது. ரெண்டாவது, ஒரு மனவாட்டி சபை கிட்ட கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரெண்டாவது சுபாவம் என்ன? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 21:2 வாசிங்க. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல. கவனிங்க, கர்த்தர் அலங்காரத்தை விரும்புகிறார், அதில் மாற்றுகிறதே கிடையாது. சில சபைகள் அலங்காரம் பண்ணுறதை தப்புன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றது காரணம், அவங்க சொல்றது வெளியே அலங்காரம் இல்லை, மனவாட்டியோடைய உள்ளான அலங்காரம், பூரண அலங்காரம் சொல்லுவாங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே ராஜகுமாரத்தி உள்ளார் பூரண மகிமையுடையவள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். ஆனால் அந்த அலங்காரம் யாருக்கு ஏற்றதாக இருக்கிறது? அதான் முதல் கேள்வி. அந்த வசனம் என்ன சொல்லுது? தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல. இது வெறும் புருஷன் மனைவி புருஷனுக்காக மட்டும் எடுத்துக்காதீங்க. இதை ஸ்பிரிச்சுவலா பாருங்க. நம்ம அத்தனை பேரும் தேவனுக்கு ஏற்ற அலங்காரம் இருக்கா? தேவன் அவரை சொல்றாங்க, புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம், கணவர் விரும்புற மாதிரி நீ அலங்காரம் பண்றியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இப்போ நம்ம எல்லாருமே அலங்காரம் பண்றோம், எல்லாரும் பண்ணுவோம். இங்க அலங்காரம் பண்ணாதவங்களே இல்லை. எப்படி சொல்லுங்க? சீப் எடுத்து தலையை வாரினாலே அலங்காரம் இந்த கான்செப்ட். சீப் எடுத்து தலையை வாரினாலே அது ஒரு விதமான அலங்காரம் தான். அது அலங்காரத்தினுடைய உச்சத்துக்கு போறவங்க இருக்கிறாங்க, டாப் மோஸ்ட். ஆராதனை முடிகிற வரைக்கும் அலங்காரம் பண்றவங்க இருக்கிறாங்க. அதை நான் சொல்லலை. நம்ம ஒரு சீப் எடுத்து ஒழுங்குக்கமாக வாடுறோம், அது ஒரு விதமான அலங்காரம் தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம் இயேசுவுக்கு ஏற்ற அலங்காரம், இப்போ நீங்கள் பண்ணுற அலங்காரம் எத்தனை பேர் உங்களுக்காக பண்ணுவீங்க, உங்கள் மனைவிக்காக பண்ணுவீங்க, உங்களுக்காக பண்ணுவீங்க, உங்கள் கணவருக்காக பண்ணுவீங்க? எத்தனை பேர் உங்கள் அலங்காரம் கணவருக்காக முடித்த உடனே கேட்பீங்க, அலங்காரம் பண்ணிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? நீங்கள் கேட்கும் போது ஒரு பதிலை ரெடி பண்ணிட்டு தான் கேட்டீங்க. அவர்கிட்ட பதிலை எதிர்பார்த்து நீ கேட்கல, உங்ககிட்ட ஒரு பதில் இருக்கு. அந்த பதிலை அவர் சொல்லணும். எப்பா இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு நான் சொல்லணும். நல்லா இருக்குன்னு சொல்லலைன்னா என்ன ஆகும்? நல்லா இருக்குன்னு சொல்லலைன்னா என்ன ஆகும்? ஒரு புடவை காட்டுவாங்க, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க கணவர் சொல்வார். சில கணவர்கள் உண்மையை சொல்றவங்க இருக்காங்க.
இது என்னம்மா கலர், இது ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு செட் ஆகாது, சக்கரை மிட்டாய் கலரில் கட்டியிருக்கிறியம்மா, இது என்ன கலரு அப்படின்னு உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, உங்களுக்கு டேஸ்டே இல்லைப்பா, அதுவும் உங்களுக்கு இந்த காலத்து ஃபேஷன் தெரியவே இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லைப்பா உங்கள் அம்மாவுக்கும் இல்லை. இப்போ டேமேஜ் எங்கே போகுது, அடுத்த தலைமுறை அம்மாவுக்கும் டேமேஜ் ஆகுது. அடுத்து இன்னும் போகும், நம்ம கல்யாணத்தில் உங்கள் தங்கச்சி ஒரு புடவை கணிச்சது என்ன கலரு, உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது கலர் டேஸ்ட் இருக்கா, அன்னையோடு அவன் அந்த பதில் சொல்கிறது நிறுத்திட்டான். கணவர் பதில் சொல்கிறது நிறுத்திடுவார். அடுத்த தடவை அவன் கேட்க வருவாங்க கிட்ட, எப்பா இது எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா, உடனே என்னப்பா நீங்கள் பார்க்காமையே சொல்கிறீங்க, நீ எடுத்தாலே நல்லது தாம்மா விடு, ஏன் நான் எதையாவது கேட்க நீ அதுக்கு ஒரு பதில் சொல்லுவிய. அதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, நாம் எடுக்கிறது நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லணும். இதை யாருக்காக எடுத்தோம், யாருக்கு பிரியப்பட மாதிரி. என்றைக்காவது நீங்கள் போயிட்டு ட்ரெஸ் கடையில் ஷர்ட் எடுக்கும்போது இந்த கலர் என் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும் எடுத்துருக்கீங்களா? மனைவிக்கு பிடிக்கணும் அந்த கலரை நம்ம எடுக்க மாட்டோம். பொதுவாக இது ஒய்ஃபுக்கு பிடிக்கும், இது எடுக்கவே கூடாது அப்படின்னு, ஏன்னா அதில் கூட அவங்க சந்தோஷப்படக்கூடாதுன்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது. பொதுவாக நம்ம யாருக்காக அலங்காரம் பண்ணுறோம், நமக்காக பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் அநேகர் ஒரு காரியம் சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, சகோதரிகள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்னா, எந்த புது ட்ரெஸ் எடுத்தாலும், புடவையோ சுடிதாரோ எது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு தான் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கணவர்கள் அப்படி இல்லை, சட்டை எடுத்தால் ஆஃபீஸ் கூட போட்டு போயிடுவாங்க. இந்த மனைவிகள் மட்டும் கண்டிப்பாக அந்த புது ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு எங்கே கட்டுவாங்க, சர்ச்சுக்கு தான் கட்டிட்டு வருவாங்க. ஏன்னா லேவியர் ரகமத்தில் சொல்லியிருக்கு, நீ புது ஆடை எடுத்தவுடன் ஆசாரிய இடத்தில் கொண்டு கட்டக்கடவன் அவன் இளங்காலை ரத்தத்தை அதன் மேல் திரித்து அப்படின்னு இருக்கா? அவங்க யோசிக்கிறாங்க இருக்குமோ அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன் நம்ம புது பவியை சர்ச்சுக்கு கட்டுறோம் அப்படின்னு கேட்டால், நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, அதை கட்டிட்டு வந்தோடனே யாராவது கேட்கணும், இதை எங்கே எடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி தான் நான் ஒன்று தேடினேன், அது எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த ட்ரெஸ்ஸு அன்றைக்கி சக்ஸஸ். ஒருவேளை யாருமே கேட்கலன்னு வச்சுக்கோங்க, காரில் போகும்போது கணவர்கிட்ட சொல்லிகிட்டே போவாங்க, ஏமா இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையோ, ஏமா யாருமே விசாரிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் கேட்கல, புது ட்ரெஸ் மாதிரி இல்லையோ. இது ரெண்டாவது தாட் என்ன தெரியுமா, நம்ம போடுறத, நம்ம அலங்காரத்தை 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லணும், 4 பேர் விரும்பணும். ஏன் நீங்கள் கல்யாணத்துக்கு மட்டும் அவ்வளோ அலங்காரம் பண்ணுறீங்க? 2 ரீசன் தான். ஒன்று, எனக்கு அந்த கல்யாணத்தை அலங்காரம் பண்ணி அப்படி நிற்கணும்னு ஆசை. 2வது, வர்றவங்க சொன்னோம், பா பையன் எப்படி ராஜா மாதிரி இருக்கிறா பாரு, பொண்ணு பாருங்க சுடுனா ரத்தம் வர மாதிரி இருக்குது, முழுக்க பெயிண்ட்டு. நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அப்புறம் அந்த கல்யாணம் முடிஞ்சு முகத்துலேருந்து அந்த துணி எடுத்தாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, இந்த நம்ம கல்யாணம் மாதிரி வந்துட்டோமோ. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு பயங்கர கருப்பாக தான் இருப்பாங்க. நான் கருப்பு குறை சொல்ல, கருப்பாக இருப்பாங்க, அது ஒரு கலர். ஆனால் பொண்ணு வெள்ளை வெளியேறுன்னு இருக்குது. எனக்கு சந்தேகம், இந்த பொண்ணு ஒருவேளை கல்யாணம் மாறிட்டோமோ அப்படின்னு பார்த்தா பேர் அதே பேர் தான். யாராக இருக்கும்னு யோசித்து பார்த்தா இப்போ கையை பிடிச்சி கொடுத்தாங்க, கை கருப்பாக இருக்குது. அவன் பெயிண்ட் அடித்த கைக்கு அடிக்க மறந்துடான். அதுதான் ஒரிஜினல் கலர். பல நேரத்தில் நம்ம ஏன் இந்த கலர் அடிக்கிறோன்னா, பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கணும், பிடிக்கணும், எல்லாரும் சொல்லணும், பா பொண்ணு பாரு என்ன அழகாக போட்டிருக்கு, மேக்கப் போட்டிருக்கு, என்ன அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். நம்ம ட்ரெஸ்ஸு போடுறதே பாதி நேரத்தில் அடுத்தவங்களுக்கு தான் போடுறோம், அடுத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி. இதுதான் நம்முடைய சிந்தனை, இப்படி தான் இருக்குது மைண்ட். ஆனால் பைபிள் சொல்லுது, உன் அலங்காரம் யாருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி, மணவாளுக்கு ஏற்ற மாதிரி, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. இன்னைக்கு அந்த அலங்காரம் நம்மகிட்ட இருக்குதா? நான் சொல்றது இப்போ ஸ்பிரிச்சுவல், நான் இவ்வளோ நேரம் சொல்றது உலக பிரகாரமாக. அந்த தாட்டா நமக்கு ஸ்பிரிச்சுவலாக வரும். நான் சபைக்குள்ளே இருக்கிறேன், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கை என் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இருக்குதா, என் தேவன் விரும்புகிற வாழ்க்கை இருக்குதா? அதுதான் அங்கே கேள்வி. யாருக்கேற்ற அலங்காரம்? பொதுவாக ஒரு வீட்டை எடுத்துக்கோங்க, நம்ம வீடுன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, அது இப்போ இருக்கிறவங்க, நம்ம அப்பா அம்மாக்கள் காலத்தில் அப்படி இல்லை, இப்போ இருக்கவங்க காலத்தில் கடனை உடனே வாங்கியாவது 4 சோஃபா போடணும், ஒரு டிவி வைக்கணும், ஒரு டீப்பாய் இருக்கணும், ஒரு கிராண்டாக இருக்கும் ஹால், பெட்ரூம் எங்கே கேட்டாலும் கவலை இல்லை, அதை விட்டுருங்க. சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது வராங்கன்னா ஹால் எப்படி இருக்கும், நீட்டாக இருக்கும். திடீர்னு கனவு யாரையாவது கூப்பிட்டு வந்துடுவார்,
மனைவி சொல்லுவாங்க, என்னங்க சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஹால் அப்படியே ஒரு 2 நிமிஷத்தில் மறுரூபம் ஆகும், அப்படியே நீட்டாகி அப்படின்னு. ஆனால் அந்த மொத்தம் அப்படியே பெட்ரூமில் கிடக்கும், கட்டில் மேல் தான் கிடக்கும். ஆனால் யாரும் உள்ளே வந்துடக்கூடாது. உள்ளே வந்தால் கதை முடிஞ்சு. ஹால் அழகாக இருக்கும், பெட்ரூம் கேவலமாக மாறிடும். அப்போ நாம் ஒரு அலங்காரம் எதுக்காக பண்ணுறோம்? கடனை உடனே வாங்கியாவது 4 பேர் வரும்போது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அடுத்தவங்களுக்காக என்னுடைய பிரமாணத்தை நீ மீறுகிறாய், அடுத்தவங்களுக்காக பைபிள் விட்டு கொஞ்சம் தூரம் போறீங்க, அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அலங்காரம் வேற விதமாக மாறுது. ஒரு இடத்துல கூட கர்த்தர் கடன் வாங்கி அலங்காரம் பண்ணுன்னு சொல்ல மாட்டார். நம்முடைய சக்தி என்னவோ அது கேட்டதான். முடிஞ்சா சோஃபாவில் உட்கார வைக்கிறோம், இல்லை பாயில் உட்கார வைக்கிறோம். வரவர் சோஃபாவில் உட்காரத்துக்கு நீங்கள் ஏன் கடன்காரன் ஆகணும்? வரவர் உங்களை நல்லபடியாக பெருமையாக நினைக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாரும் பெருமையாக நினைக்கணும்ட்டு நல்ல காஸ்ட்லி காரை கடனில் வாங்கி வச்சுருவாங்க. அவங்க சக்திக்கு கார் வாங்கிக்கிறது தப்பே கிடையாது, தேவை இருக்கு. ஆனால் வருமானத்துக்கு மீறி கட்டுறதுக்கு அப்புறம் பயங்கர கஷ்டம். அப்புறம் கர்த்தர்கிட்ட போகிறது, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த நிலைமை? ஆண்டவர் எதுக்கு நீ இவ்வளோ பெரிய கார் வாங்கணும்? இப்போ நீ இப்போ உனக்கு தேவை என்ன? இப்போ ஒரு கார் தேவை, உன் வருமானத்துக்கு இப்படி இருக்கு, அது வாங்கிக்கோ. இதுதான் புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம். பல நேரங்களில் நாம் கர்த்தருக்கு ஏற்ற அலங்காரம் கிடையாது. என் விருப்பம், என் வாஞ்சை, என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இப்போ என்ன இருக்குது? அதனால பல நேரங்களில் கர்த்தர்கிட்ட நம்ம தூரம் போயிருக்கிறோம். இந்த அலங்காரம் கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கா? நான் ஸ்பிரிச்சுவலாக சொல்றேன். ஒரு சபையானது கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணும். எங்கேருந்து எங்கே வரைக்கும்? ஓப்பனிங் ஜபத்தில் இருந்து கடைசி ஜபம் வரைக்கும் கர்த்தர் எப்படி விரும்புகிறோம் அப்படி தான் சர்ச் இருக்கணும். ஒரு அலங்காரம் இருக்குது பைபிளில், நீங்கள் வாசிங்களே. அந்த அலங்காரம் என்னன்னு சொல்லி பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 17:4. 2வது ஒரு அலங்காரம் இருக்கு. இந்த ஸ்திரீ பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு ரத்தாம்பரம் ட்ரெஸ் போட்டிருக்கிறார். நல்ல அலங்காரம் தான், கிராண்டா இருக்குது. ஆனால் அது யாருக்கு ஏற்ற அலங்காரம்? அடுத்த லைன் சொல்லுது, தன் வேசித்தனத்தினாலும். வேசித்தன அலங்காரம் இருக்கு. அதாவது பல நேரங்களில் எல்லாரையும் கவர்றதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் இருக்கக்கூடியதான மனைவியும் சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி தன் கணவருக்கு தன் குடும்பத்துக்கு தனக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க. ஆனால் சினிமாவில் நடிக்கிற நடிகை அந்த படம் பார்க்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த படத்தில் பார்க்க யாரெல்லாம் வராங்களோ அவ்வளோ பேருக்கும் அவங்கள பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கலரு, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு, கவர்ச்சி எல்லாம் போட்டு எப்படியாவது அவங்களுக்கு பிடிக்கணும், வரவங்களுக்கெல்லாம் பிடிக்கணும். இதுதான் 2 வகையான அலங்காரம். சபை இந்த 2 அலங்காரத்தில் எதில் இருக்கிறது? சபை கர்த்தருக்கு ஏற்ற அலங்காரத்தில் இருக்குதா? கர்த்தர் சொல்ற மாதிரி சர்ச் நடக்குதா? சபைக்குள்ள நடக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தர் சொல்லுகிறபடிதான் இருக்கணும். எங்க ஊழியக்காரங்களாம் நாங்கள் பார்த்ததை சொல்கிறோம். இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்களுக்கு தெரியும் இல்லையா? சனிக்கிழமையில் ஊழியக்காரங்களை நீங்கள் பார்க்க முடியாது. நாங்கள் பார்த்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊழியக்காரங்களை சனிக்கிழமை பார்க்க முடியாது. சனிக்கிழமைக்கு முழுக்க தேவ சமூகத்தில் இருப்பாங்க. கர்த்தர்கிட்ட வார்த்தையை வாங்குவாங்க. வார்த்தையை வாங்கி அந்த வார்த்தையை கொண்டு வந்து கையில் கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க காத்திருப்பாங்க. சில நேரத்தில் காலை 2 மணிக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார். அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ டயர்டாக நிற்பார். முதல் ஆராதனையில் சொல்லுவார், காலை 2 மணிக்கு தான் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாரு. சில நேரத்தில் கெஸ்ட் ஸ்பீக்கர் வருவாங்க. ஏன் கெஸ்ட் ஸ்பீக்கர் வராங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் பாஸ்டர் சொல்லுவாங்க, ராத்திரி முழுக்க காத்திருந்தேன், கர்த்தர் வார்த்தையை கொடுக்கல, வார்த்தை இல்லாததுனால நான் புல்பீட்டில் ஏறல, வேற ஒருத்தரை வச்சு பேசுகிறேன். எப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் பாருங்க அவங்களாம். அப்படி காத்திருப்பாங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வாங்க. வார்த்தையை மட்டும் இல்லை, அதான் ஸ்பெஷல். என்ன பாட்டு பாடணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. இன்னைக்கு ஆராதனையில் என்ன பாட்டு ஆண்டவரே நாங்கள் பாடணும்? உங்களுக்கு தெரியுமா, உண்மை நடந்த சம்பவம். நான் எங்கள் பாஸ்டர் பாடின ஒரு பாட்டின் மூலமாக தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆராதனை தொடங்கத்துக்கு போது அவர் ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டு இத்தனைக்கும் சொன்னால் சுவிசேஷ பாட்டே கிடையாது. அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றின ஒரு பாட்டு. அப்போ தான் முதல்ல ஆலயத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு கூப்பிடுறாருன்னு போகிறேன். போய் உட்கார்றேன். அவர் ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டில் ஒரு பிரசன்னம் இருக்குது,
என் இருதயத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வருது. அதுக்கப்புறம் தெரியுது அது ஆவியானவர் செய்தார். அன்னைக்கு எதுவுமே தெரியாது. ஒரு மாற்றம் வருது, என்ன அறியாமையே பாட ஆரம்பிக்கிறேன், கைத்தட்ட ஆரம்பிக்கிறேன், ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் வருது. இது என்ன நடந்துச்சுன்னா செய்தியில் நடக்கலை, இது முழுக்க முழுக்க எங்கள் பாஸ்டர் பாட்டில் நடந்துச்சு. இந்த மாதிரி தான் சாராள் நவரோஜம்மா பாட்டில் நடக்குது. இந்த மாதிரி தான் பல நேரத்தில் ஃபாதர் பெர்கமெட்ஸ் பாட்டில் நடக்குது. ஒரு சிலருடைய பாடல்கள் அது நடக்குது. காரணம், அந்த பாட்டு தேவ சமூகத்திலிருந்து வாங்கி வந்து தேவ பிரசன்னத்தில் நிரம்பி அதை ஆலயத்தில் பாடும்போது பாட்டே ஒருத்தரை ரட்சிப்புக்குள்ள நடத்திடும். அந்த ஆராதனை ஒருத்தரை ரட்சிப்புக்குள்ள நடத்தும். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நம்ம சொல்றோம். ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த சர்வீஸ் எப்படி இருக்குன்னா 100% காட்ஸ் வில்லோட இருக்கணும். மேலே ஏன் நின்று முதல் பிரேயர் பண்றது கூட ஒரு அபிஷேகத்தில் நம்பி இருக்கணும். நான் இங்கே இருக்கிறவங்களை பற்றி எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு சர்ச்சினுடைய இப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இசை வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, இசை வாசிக்கிறவங்க ஆராதனைக்கு இசை வாசிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. அவன் கர்த்தரோடு கூட நடக்கிறவனா இருக்கணும், தேவ பிரசனத்தில் காத்திருக்கிறவனா இருக்கணும். அவனை கொண்டாந்து இங்கே உட்கார வைக்கணும். இதே கீபோர்ட்லேருந்து வரக்கூடியதான சவுண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆத்மாவுக்குள்ள ஊடுருவோம். அதுதான் தாவீது வாசிக்கும் போது சவுலுக்குள்ளேருந்து வெளியே போச்சு. எவன் வாசிச்சாலும் போகணுமா அப்படின்னா யார் வாசிச்சாலும் சவுலுக்குள்ளேருந்து போயிருக்கணும். ஆனால் ஏன் தாவீது வாசிக்கும் போது போகுது அப்படின்னா தாவீது தேவனோடு இருக்கிற மனுஷன், அவன் தேவனோட இருந்து அதை வாசிக்கும் போது சவுலுக்குள்ள டெலிவரன்ஸ். அதே தான் சொல்றேன், ஒரு ஆராதனையில் தெரிஞ்சவங்க இவங்க வேண்டப்பட்டவருடைய பையன், வேண்டப்பட்டவருடைய பொண்ணு, வேண்டப்பட்டவருடைய பசங்க அவர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்னு ஏற்றக்கூடாது. ஏன்னா இது தேவனுடைய இடம். இதை மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு ஏற்றுனீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி அக்னிலாம் இறக்க மாட்டாரு. எப்போ நீங்க மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆள் ஏற்றிட்டீங்களோ அப்படியே வாசக்கதவை திறந்து கர்த்தர் வெளியே போயிடுவார். அவ்வளோதான். அவர் வந்து வீட்டில் இப்போ போராடுறது கிடையாது, சண்டை, அதெல்லாம் பழைய ஏற்பாடு. இப்போ இங்கே அப்படிலாம் கிடையாது. அக்னி இறங்கி பட்சித்தது அதெல்லாம் கிடையாது. அவர் தெளிவாக சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியாக கதவை திறந்துட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் நம்ம இங்கே ஆராதனை நடக்கும், விளைவோம், ஆடுவோம், குதிப்போம், எல்லாம் செய்வோம். சவுல் மாதிரி தான். சவுல் தீர்க்க தரிசனம் உரைத்தானா? வேதம் சொல்லுது சவுலும் தீர்க்க தரிசிகள் ஒருவனாக எண்ணப்பட்டான். அதே மாதிரி நம்ம சர்ச்சும் ஆவிக்குரிய சபை ஒரு சபையாக எண்ணப்படும். அப்போ சர்ச்சோடைய ஒவ்வொரு பார்ட் இது ஒரு பில்லர். வர்ஷிப் டீம்ங்கிறது ஒரு பில்லர், செய்திங்கிறது ஒரு பில்லர், ஒரு அது பின்னாடி இருந்து செய்யக்கூடிய லேவியர்கள், அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய அவங்க ஒரு பில்லர். அத்தனை பேரும் ஆவில நிறைஞ்சு ஒருமனப்பட்டு 120 பேர் எந்திரிச்சாங்கன்னா உங்க சபையை வச்சு தான் எழுப்புதல் வெளியே வரப்போகுது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இங்க இதுதான் மிஸ்டேக். தேவனுக்கு ஏற்ற அலங்காரம் இல்லை, மனுஷனை பிரியப்படுத்துகிற அலங்காரம். என் பையன் வாசிக்கவே விட மாட்டீங்க. என் பையன் நல்லா வாசிப்பான் தெரியுமா? உங்க பையன் நேற்று என்ன பண்ணிட்டு இருந்தான்? நேற்று ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் இருந்தான். அவனை எப்படி வாசிக்க விடுறது? அவன் கொஞ்சமாவது ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்து இருந்துக்கணும்ல, அபிஷேகத்தில் நிரம்பி இருந்திருக்கணும்ல, ஆவியை நிரம்பி இருந்திருக்கணும்ல. அவன் நேராக வீடியோ கேம்ஸுக்கு நொட்டு விளையாடுவான். அப்படியே வந்து அதை கையை வச்சு இங்கே நொட்டுன்னு வாசிப்பான். வீடியோ கேம்ஸ் வாசிக்கும் போது இருக்க அதே விரலில் இருக்கிற மகிமை தான் இங்கேயும் இருக்கும். அது எப்படி அபிஷேகம் இறங்கும்? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் இப்போ இங்கே வாசிக்கிற தம்பியை தப்பாக எடுத்துறாதீங்க. எனக்கு தம்பியும் தெரியாது, எதையும் தெரியாது, யாருமே தெரியாது எனக்கு. நான் பொதுவாக சொல்கிறேன், ஒரு செய்தி கொடுத்தா இருக்கட்டும், என்னையே வச்சுக்கோங்க, ஒரு செய்தி கொடுக்குறா இருக்கட்டும். இப்போ வந்திருக்கிறாங்க ஒருத்தர், உடனே ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா இவர் வந்துக்கிறாரு, உங்கள் ஆராதனையில் இவர் ஏத்தாமா, ரொம்ப இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு, அவர் எப்படி என்ன ஏற்பட்டு எனக்கு தெரியாது, சொன்னாங்க இந்தியா வந்திருக்காங்கன்னு. ஒரு ஆராதனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வந்திருக்கிறவர் யாரு, என்னது, எப்பேற்பட்டவர், அபிஷேகம் இருக்கிறாரா, அவர் கர்த்தருடைய வார்த்தையை உடையவரா, என்ன கனி அவர்கிட்ட இருக்குது அதை பார்க்கணும். இல்லைன்னா தைரியமா சொன்னோம், இல்லை என் சர்ச்சில் நான் ஏத்துறது இல்லை. ஏன்? என்னை கேட்கிறவரை பிரியப்படுத்துறதை விட கர்த்தரை பிரியப்படுத்தவே பிரியப்படுகிறேன். சிங்கப்பூரில் ஒரு பாஸ்டர் இருக்காங்க, இன்னைக்கும் சொல்லுவேன் செய்திகளை எல்லா இடத்துலையும். வாணிமோகன் அவருக்கு பேர். நல்ல ஒரு 70 வயசுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்டர். அவர் சர்ச்சில் அவருக்கு ஆண்டவர் சொல்கிற ஆளை தவிர வேற யாரும் ஏற்றவே மாட்டார். ஆனால் அவர் சர்ச்சில் ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க, 100-150 பேர் தான் இருப்பாங்க. நல்ல ஒரு தேவ மனுஷன், அபிஷேகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன். ஒரு நாள் என்னை ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஒருத்தர், இந்த மாதிரி ஜெகன் வேண்டான்ட்டார். 11 மாதம் கழிச்சு என்னை கூப்பிட்டார், அவராக கூப்பிட்டார். தம்பி ஒரு வாரம் நம்ம சர்ச்சுக்கு வர முடியுமா அப்படின்னு கூப்பிட்டார் சிங்கப்பூரில். அப்புறம் சரிங்க பாஸ்டர்னு போயிட்டேன்.
காலையிலேருந்து கூட பேசிக்கிட்டே தான் இருப்பார், ரொம்ப அன்பாக பார்த்துப்பார், என்ன செய்வார். ஒரு நாள் கேட்டேன், அவர் சொன்னார், உங்களை பற்றி எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க தம்பி, நான் வேணும்னு சொல்லிட்டேன் என்னார். நான் சொன்னேன், ஏன் பாஸ்டர் இப்போ கூப்பிட்டீங்க என்ன? இல்லை, இந்த 11 மாதம் உங்களை பற்றி பார்த்தேன், உங்கள் செய்திகளை பார்த்தேன், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், சத்தியத்தில் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், அப்புறம் நான் கூப்பிட்டேன். இதுதான் கர்த்தரை பிரியப்படுத்துகிற அலங்காரம். சபைக்குள்ள யார் வந்தாலும் ஏத்திறது, எங்க வந்தாலும் ஏத்திறது. கேட்டா சொல்றது, அவர் சொன்ன நாளைக்கு அவர் வந்து கள்ள விதையை விதைச்சு போயிடுவாரு, கள்ள உபதேசத்தை கொடுத்து போயிடுவாரு, செழிப்பின் உபதேசத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு, எதையாவது கொடுத்து போயிடுவாரு. அப்புறம் சபையில கொஞ்சம் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்பி அவரை ஏத்தணும், அவர் சொன்னாருன்னு தான் ஏத்தணும், பார்த்தா அவரால் பிரச்சனை வந்துச்சு. ஏன் ஏத்தனீங்க? முதல்ல யார் சொன்னாலும் ஏற்றக்கூடாது, உங்க ஆவியில உணரணும், கர்த்தர் உங்ககிட்ட சொல்லணும். இதைத்தான் சொல்றேன். செய்தி கொடுக்க பகுதியாக இருக்கட்டும், அல்லது வாசிக்கிற பகுதியாக இருக்கட்டும், பாடுற பகுதியாக இருக்கட்டும், வர்ஷிப்ல நிற்கிறாங்க கொயர் டீமு, முந்தின நாள் வந்து தேவ சமூகத்தில் 2 மணி நேரம் காத்திருக்காம மைக்க புரியக்கூடாதுன்னு சொல்லிடணும். இல்லை வர முடியல, நேற்று எனக்கு வேலையா இருந்துச்சு, பரவாயில்ல அடுத்த வாரம் வாசிங்க, அடுத்த வாரம் வந்து பாடுங்க. ஒன்றும் இப்போ அர்ஜென்ட் இல்லை, நீங்கள் பாடுறதுனால பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் வருத்தப்பட போகிறது இல்லை. இல்லை எப்படி நான் வார வாரம் நான் பாடுறேன், வாரம் பாடுறது முக்கியம் இல்லை, வாரமும் கர்த்தரோட இருந்து பாடுறோம்ங்கிறது தான் முக்கியம். இனி நாம் என்ன நினைக்கிறோம்? அந்த அவங்க பொண்ணை மேலே ஏற்றி பாட விடாட்டி பிரதர் என்ன நினைப்பாரு, பிரதர் என்ன வேணா நினச்சிக்கிட்டோம். பிரதராக பரலத்துக்கு கூப்பிட்டு போவார், பிரதர் கோச்சிக்கிட்டு சர்ச்சை விட்டு போவார், போட்டோம். சத்தியத்தை விட்டு சர்ச்சை விட்டு போகிறாருன்னா நஷ்டம் அவருக்கு தான். அப்படியே சுற்றி அடிப்பாங்க. என்ன இப்போ இருக்க ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் காலத்துலலாம் வந்து சர்ச்சு சத்தியத்துக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், நாலா பக்கமும் அலையும். இப்போ அப்படி இல்லை, அங்கங்கே கடை திறக்கிற மாதிரி திறந்து வச்சுருக்குறாங்க. அதனால் இவங்களும் ஒரு ரவுண்ட் அடித்து முடிக்கிறதுக்கு 7 வருஷம் ஆகிடுது. ஒரு சர்ச்சா போகிறாங்க, அங்கங்கே உட்காந்து ஏந்திரிக்கிறாங்க, இப்படி பார்க்குறாங்க. ஒரு சர்ச்சா ஒரு 3 மாதம் 6 மாதம் அதில் வேறு சொல்லுவாங்க, மஸ்கட் முழுக்க பார்த்துட்டேங்க, ஒரு சர்ச்சும் சரியில்லை, இது சரியில்லை, இவங்க சரியில்லை. நீங்கள் என்னையாவது உங்கள் பையனை அப்படி சொல்லியிருக்கீங்களா? நம்ம எப்படி எதுக்கும் மஸ்கட் முழுக்க இருக்க எல்லா ஸ்கூல்லையும் பையனை ஒரு வருஷம் படிக்க வச்சு பார்ப்போம், எந்த ஸ்கூல் நல்லா இருக்கோ அதுக்கப்புறம் தொடர்ந்து அங்கே படிக்கட்டும் அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறது இல்லை. ஹெட் மாஸ்டர் எப்படிப்பட்டவர், டீச்சர் எப்படிப்பட்டவர் நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம பார்க்கறது ஒன்று நல்ல ஸ்கூலு சேர்த்து விடுங்க, பையனை நம்ம படிக்க வச்சுப்போம், அவ்வளோதான். அந்த ஸ்கூலில் அவன் முடிக்கிற வரைக்கும் படிக்கிறான், காலேஜ் போகிற வரைக்கும். அதே மாதிரி தான் பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் ஒரு சர்ச்சில் நாட்டப்பட்டு இருக்கணும், இங்கே சத்தியத்தில் நடக்கணும். இங்கே உங்களுக்கு விருப்பு வெறுப்பு நிறையா இருக்கும். எனக்கு முன்னாடி கூப்பிடல, என் பிள்ளைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. மாட்டோம். நான் நேரடியாக சொல்கிறேன். அவர் நினைக்கிறாரு, தம்பி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சர்ச்சை சேர்த்து வச்சுருக்கேன்பா, ஒரே ஆராதனையில் எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிடாத அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு. நான் அவர் சார்பாக தான் சொல்கிறேன். அதான் அவர் நான் பார்க்கவே இன்னும் பேசவே இல்லை அவர்கிட்ட. ஒரு ஊழியக்காரங்கிற சார்பில் சொல்கிறேன், ஊழியக்காரன் தேவன் சொல்லுகிறதை மட்டும்தான் சபையில் செய்ய முடியும். அப்படி நீங்கள் சொல்கிறதை செய்தால் அது தேவனுக்கு ஏற்ற அலங்காரமாக இருக்காது. அது என்ன அலங்காரம்னா, வெளிப்படுத்தல் 17:4 அலங்காரம். உங்களுக்கு உலக பிரகாரமாக நிறைய ஞானம் இருக்கும். இப்போ சொல்கிறேன், விசுவாசிகள் நல்லா கவனிங்க. உங்களுக்கு உலக பிரகாரமாக நிறைய ஞானம் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் குவாலிஃபைடாக இருக்கிறனால தான் சேர்த்துருக்குறாங்க. ஸோ யூ ஹாவ் ஸோ மெனி நாலேஜ். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் லீகல் அட்வைசர் இப்படிலாம் என்னென்னவோ இருப்பீங்க. உங்களை எல்லாரும் பெருமையாக சொல்லுவாங்க, அந்த பிரதருக்கு அப்படி இருக்குன்னு. உங்கள் ஞானம் ஸ்பிரிச்சுவலுக்கு ஒத்து வராது. நான் சொல்றது புரியுதா? இங்கே ஊழியக்காரங்கிட்ட கர்த்தர் சொல்கிறாருல்ல, அது உங்கள் ஞானத்துக்கு ஒத்து இருக்கணும்னு அவசியமே இல்லை. இங்க ஊழியக்காரனுக்கு சொல்றது பியூர்லி ஸ்பிரிச்சுவல். சபை என்பது உலகத்தில் இருக்கிற எந்த செட்டப்குள்ளேயும் வராது. எந்த கம்பெனி மாதிரியோ எம்என்சி மாதிரியோ எந்த ஒரு பிசினஸ் எந்த மாதிரி இது வராது. இது பியூர்லி ஹெவன்லி கிங்டம். அதோடைய ரூல் இங்க அப்ளை ஆகும். இங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பிரச்சனை எனக்கு தெரியாதா, நான் எத்தனை ஆஃபீஸ் நடத்திருக்கேன், எவ்வளோ சொல்லியிருக்கேன், அதை சொல்லி தான் ஆஃபீஸ் மேலே வந்துச்சு. நீங்கள் நம்ம பேச்சை கேட்க மாட்டீங்க, சர்ச்சில் இந்த மாதிரி பண்ணுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஆஃபரிங் எக்ஸ்ட்ரா ஆகும். வேணாம் தம்பி, உன் அறிவை நீயே வச்சுக்கோ, அதை உன் ஆஃபீஸ் வளர்க்குறத வச்சுக்கோ. ஏன்னா உன் ஆஃபீஸை வளர்க்குற ஃபார்முலாவும் சர்ச்சை வளர்க்குற ஃபார்முலாவும் ஒரே ஃபார்முலா கிடையாது. அது வேர்ல்டு ஃபார்முலா, இது ஹெவன்லி ஃபார்முலா. இதுக்கு உங்க மூளை தேவைப்படாது. இங்க நீங்க வந்தது உங்க மூளையை யூஸ் பண்ணி கர்த்தரை மேல கொண்டு வரதுக்கு இல்ல, இங்க கர்த்தர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்று நீங்க மேல வர்றதுக்கு. இங்க நிறைய பேரோட பிரச்சனை இங்க அதான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, அல்லது டாக்டரா இருப்பாங்க, அல்லது ஏதோ ஒன்று இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருப்பாங்க, MBA இந்த மாதிரிலாம் முடிச்சிருப்பாங்க. வந்துட்டு அதை சர்ச்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க.
பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாமல் கூட இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறபடியால் கர்த்தர் சொல்கிறபடி தான் நடத்தணும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் பாஸ்டர் நடத்துவார். பாஸ்டர் நம்ம பேச்சை கேட்க மாட்டார், கேட்கக்கூடாது. எப்படி ஆட்டின் பேச்சை மெய்ப்பெண் கேட்பாரு? மெய்ப்பெண் பேச்சு தானே ஆடு கேட்கணும். இன்னைக்கு இதுதான் இங்கே பிரச்சனை. எல்லாருமே என்ன விரும்புகிறாங்கன்னா, நம்ம சொல்கிறபடி, நம்ம இஷ்டப்படி, நம்ம கண்ட்ரோலில். உங்கள் கண்ட்ரோலுக்குள் சபை வராது, வரவும் கூடாது. உங்கள் நானும் ரொம்ப நல்லது, நான் இல்லைன்னே சொல்லலை. இப்போ எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் என்ன செய்வார், மிகப்பெரியதான ஒரு ஞாபகம், அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய நிறைய கம்பெனிஸ்க்கு அவர் லீகல் அட்வைசர் மாதிரி அந்த கம்பெனிஸ் நல்ல மேலே கொண்டு வராரு. அப்போ அவர் ஒரு நாள் என்ன பண்ணார், எங்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். பேசிக்கிட்டு இருக்கும்போது சில ஆலோசனைகள் சொன்னார். உன் மினிஸ்ட்ரி இப்படி வரணும்னா இந்த மாதிரி பண்ணு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மாதிரி ஆளுங்க போடு, அங்கே ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணு, அங்கே போய் மந்த்லி ஒரு மீட்டிங் கொடு, இந்த மாதிரி சில ஆலோசனைகள்லாம் சொன்னார். அவர் சொல்லிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வேல்யூபிள் ஆலோசனை. அதை வேற அவர் சொல்கிறாரு, இப்படி பண்ணி தான் இந்த ஊழியம் நல்லா பாப்புலர் ஆச்சு, இந்த ஊழியம் பாப்புலர் ஆச்சு, இவெல்லாம் நல்லா வெல்த்தியாக மாறினாங்க, நீயும் அப்படி வரணும் அப்படின்னு சொல்லி என் மேலே உள்ள பாசத்தெல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு ஏன் போகிறாரு, ஆண்டவர் சொன்னார், அவன் சொன்ன ஒன்று கூட கேட்காதன்னு சொன்னார். அவன் சொன்ன ஒன்று கூட கேட்டுறாத, உன் ஊழியத்தை எப்படி மேலே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், நீ என்னுடைய கரத்துக்குள் அடங்கியிரு, உன்னை ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன், உன் மூளையை இதில் போடாதேன்னாரு. அன்றைக்கே அப்படியே பிளாங்க் ஆக்கி விட்டேன். ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க சொல்கிறத நம்ம செய்யும் போது ஒரு டென்ஷன் இருக்கும், பிரயாசப்பட்டு செய்யணும். ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட கேட்குறதெல்லாம் நீ சும்மா இரு, நான் பார்க்குறேன். கர்த்தர் சொன்னது சும்மா இரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாட்சியாகி சொல்கிறேன், இந்த ஊழியத்தை கொஞ்சம் பேருக்கு இப்போ தெரியுதுன்னா, இதுக்கான எந்த பிரயாசத்தையும் நான் படவே இல்லை, எதையும் நான் செய்யலை. என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே இந்த இடத்துக்கு என்னை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அவர் ஒருத்ததான். யூடியூப்பில் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த யூடியூப் சேனல் நாங்கள் பார்த்தோம், மெசேஜ் பார்த்தோம், கொரோனா நேரத்தில் உங்கள் சேனல் மெசேஜ் பார்த்தோம். உங்களுக்கு தெரியுமா, அந்த யூடியூப் சேனல் நானே ஆரம்பிக்கலை, நான் ஆரம்பிக்கவே இல்லை. 2012-14 ஒரு ஊழியக்காரர் கிராமத்தில் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, அண்ணே மெசேஜ் அவங்க இப்படி வெட்டி அங்கங்கே போட்டுக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு அஃபீஷியல் சேனல் இருக்கணும், அப்போ தானே நீங்கள் பண்ண முடியும். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, யூடியூப் சேனல் தெரியும், ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் தெரியாது. அப்போ அவர் சொன்னார், அண்ணா அப்படி இருந்தால் தானே நீங்கள் போடுற மெசேஜ் எது தெரியும். நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்களேன். சரிங்க அண்ணே, நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி, அவர் தான் பாஸ்வேர்டு வச்சுருந்தார் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு. அதற்கு பிறகு தான் என் கையில் கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த யூடியூப்பை தான் கொரோனா நேரத்தில் கர்த்தர் வலிமையாக எடுத்து பயன்படுத்தினார். இதில் என் பிரயாசம் என்ன இருக்குது? நான் என்ன என் மூளையை போட்டு கசக்கி புழிஞ்சேன்? ஏற்ற நேரம் வரும்போது ஏற்ற ஆளை அனுப்பி சேனலை ஓப்பன் பண்ண வச்சு அதில் அப்லோட் வீடியோவை அவங்களே பண்ண வச்சு, இன்னும் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன், கர்த்தர் அறிவார், ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணதே கிடையாது, நான் பண்ணதே கிடையாது. அதுக்கு ஆண்டவர் ஆட்களை கொடு. இப்பவும் கேட்பாங்க எல்லாருமே. பெரிய ஆச்சரியம், ரத்னகுமார் பிரதருக்கு எனக்கு தெரியும், அவருக்கு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கோம் நிறையா. ஒருத்தர் ஃபேஸ்புக்கை போட்டிருந்தார், அவருடைய மீடியா டீமை வச்சுக்கிட்டு அவர் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு பின்னாடி ஒரு 300 பேர் இருக்கிறாங்கன்னு. ஒத்தாள் கிடையாது, ஒரே ஒருத்தர் கிடையாது. இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் எங்கிட்ட கேமரா கிடையாது. இங்கே போன வாட்டி வந்த 2019 அப்போ என்கிட்ட கேமரா கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எதுவுமே நான் வாங்கலை, இல்லை வாங்கிறதுக்கான வழியும் இல்லை. வருவேன், எனக்கு வரத்துக்கு வர ஆகிறீங்க, என் குடும்பத்துக்கோ எனக்கு தேவைக்கு செலவு பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும், எதுவுமே பண்ணல. திடீர்னு நான் இதை உங்கள் சாட்சியாக சொல்கிறேன், கர்த்தர் எப்படி நடத்துகிறாரு. திடீர்னு கொரோனாவுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த மொத்த வீடியோ, கொரோனாவில் எடுத்த வீடியோவை ஒரு பாஸ்டருடைய கேமரா, அவர் திடீர்னு வந்தார், அண்ணே இந்த கேமரா ஒன்று வாங்கலான்னு எனக்கு ஜோம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, பாஸ்டர் இருக்கிற கஷ்டத்தில் இப்போ எதுக்கு கேமரா வாங்குறீங்க, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் எதுக்கு வாங்குறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னாரு. சரிங்க நேற்று போயிட்டாரு. போயிட்டு கூப்பிட்றாரு, அண்ணா கேமரா வாங்கிட்டேன். நான் மனசில் நினைக்கிறேன், இந்த ஆள் சொன்ன வச்ச கேட்க மாட்டார், சொன்னோம் சரி கேட்கல, அது அவராச்சு ஆண்டவராச்சு அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, அந்த கேமரா தான் கொரோனா முழுக்க இருப்பதற்கு பயன்பட்டது. அவரும் இன்னொரு பாஸ்டர் 2 பேர் தான் அதுக்கு உதவி செஞ்சாங்க. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா,
உங்கள் ஊழியத்துக்கு என்ன தேவை என்பதை தேவையிலிருந்து ஆளிலிருந்து பணத்திலிருந்து அத்தனையும் ஏற்ற நேரத்தில் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதே தேவன் உங்கள் குடும்பத்தில் செய்வார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்வார். நீங்க உங்க அலங்காரத்தை நீங்க பண்ணாதீங்க. இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா. அதே தேவன் தான். இப்போ நான் ஒரு டிசைனுக்கு வந்துடுவேன். என்ன டிசைனுக்கு வந்துடுவேன்? ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்தார், நம்ம சும்மா இருக்கலாம். ஆண்டவர் சொல்வார், அது எப்படி கிரி இல்லாத விசுவாசம் செத்ததில்லை. இப்போ யுத்தம் ஆரம்பிக்கிற காலம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஸ்டுடியோ செட் பண்ணு, ரெடி பண்ணு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எனக்கு அவ்வளோ தூரம் ரெடி பண்ண கொடுத்த பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லை பார்த்துட்டாரு. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு நீ ரெடி பண்ணு. ஒரு 6 மாதமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நேரத்திலும் உன்மேல் கண் வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நடக்க வேண்டிய வழி இதுவே என்று காண்பிப்பேன். நீ மட்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான். அதில் எந்த விதமான மாம்சம் இடையூறு பண்ண பார்த்துக்கணும். அவங்க இவங்க அதை மட்டும் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த இடத்துல புருஷன் கேட்ட அலங்காரம் போய் அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அலங்காரம் வந்துடும். அவங்க திருப்திப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி. சில நேரங்களில் கர்த்தர் 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேசாரா, சந்தோஷமாக கேட்கணும். சர்ச்சும் அந்த ஆவியானவர் 1/2 மணி நேரம் பேச விடணும். அப்போ தான் ஆவியானவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும். பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ரெஸ்ட்ரிக்ஷன். ஆவியானவர் ஒழுங்கு இல்லை அல்லவா, அவர் எப்படி டைமை தாண்டி பேசுவார் அப்படின்னா, டைமை அவர் ஃபிக்ஸ் பண்ணாலும் தாண்டி பேச மாட்டார். டைமை நீங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆவியானவர் அதுக்குள்ளே வரணும்னு என்ன அர்த்தம்? அவர் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசினா பேச விடுங்க. ஏசுனார் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசுவார். யாரும் போய் கேட்பீங்களா? காலையிலேருந்து மாலை வரைக்கும் பேசி கொண்டிருக்கிறீரே, சாயங்காலம் முடிச்சுட்டாருன்னா சொத்துறோம், இல்லைன்னா 3 நாள் பேசுவார். இரவும் பகலும் பேசிட்டே இருப்பார் உட்காந்து. நீங்கள் கேட்பீங்களா போய், ஏன் ஆண்டவரை இப்படிலாம் பேசுகிறீங்க, ஒரு ஒழுங்கு இல்லையா, முடிக்க மாட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ வேலையை பார். அதே தேவன் தான். என்னப்பா முடிக்கணுமா? பொதுவாக அப்படி முன்னாடி உட்காந்து அப்படி ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தா போதும், எங்கள் டைம் முடியுது அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரியும், நான் எத்தனை சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். பின்னாடி உட்காந்த தம்பி அப்படியே சுற்றி உட்காந்துட்டான் முன்னாடி. அண்ணே பாஸ்டர், நீங்கள் இது வரைக்கும் என்னை பற்றி பேசுனது போதும், சரி கவனிங்க, நான் முடிக்கிறேன். உண்மையிலேயே முடிக்கிற பாஸ்டர் நேரம் வந்துச்சு. 2வது நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபை 100%, சபைனா நம்ம வீடு, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே கர்த்தருக்கு ஏற்ற அலங்காரமாய் மட்டும்தான் இருக்கணும். கர்த்தர் சொன்னால் ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இது வேணுமான்னு கேளுங்க, வாங்கணுமான்னு கேளுங்க. கர்த்தர் வழிவாசலை திறப்பார். வேண்டான்னா அடைச்சிருவார். ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல குணம், நம்மளை வாங்க விடாமல் தடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நம்ம கொடுக்கும்போது சந்தோஷப்படுவோம். அடைச்சா ஏன் ஆண்டவர் அடைச்சிருக்கிறாரு? கர்த்தர் கதவை அடைப்பது நல்லது. எப்பவுமே ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவர் ஒரு விஷயத்தை பூட்டுறாருன்னா அதுக்கு நல்லதுன்னு அர்த்தம். நோவாவுடைய பேழையின் கதவை அடைத்தார்னு இருக்கு. அவர் அடைக்காம இருந்தால் என்ன இருக்கும்? அடைக்காம இருந்தால் என்ன இருக்கும்? மொத்த தண்ணி உள்ளே பேழை வந்திருக்கும். அப்போ கதவை அடைச்சது நல்லதே இல்லையா? அது சில நேரத்தில் கர்த்தர் அடைப்பதும் நல்லது. சில காரியங்களை கர்த்தர் கொடுக்காமல் இருப்பதும் நல்லது. சில காரியத்தை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுவதும் நல்லது. இப்படியே போராடுறது, நானும் கேட்டு கேட்டு பார்க்குறேன் ஆண்டவரே, அப்புறம் உபவாசம் போட்டு கதறது, அப்புறம் உருண்டு பிறண்டு அழுவது. கடைசி ஆண்டவர் பார்ப்பார், கொடுத்தோல எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது வச்சுக்கா. அப்புறம் அதனால் ஒரு பிரச்சனை ஒன்று வரும், அதனால் ஒரு வேதனை வரும். அப்புறம் ஆண்டவர், எனக்கு ஏன் இந்த பாடுகள் ஆண்டவரே? அவர் சொல்லுவார், நான் தான் சொன்னேன், நான் அப்பயே வேணான்னு அடுத்து பார்த்தேனே, நான் தான் கழுதையை வச்சு 2 பக்கமும் இடித்தேனே, மீறி போனால் பிரயாம் கதை தான் வரும். கர்த்தருக்கு ஏற்றார் மாதிரி சபை, கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சொந்த வாழ்க்கை அமைச்சு கொள்ளுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2 காரியம் மனவாட்டிக்கிட்ட கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். 1, அவரை ஆதியில் கொண்டு வந்த அன்பு, நேசம், எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். 2வது அவருக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை அலங்காரம். இது 2ம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற மனவாட்டி சபையினுடையதான அடையாளம். ஆமென். அல்லேலூயா. நாம் செபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா? நம்ம எல்லாரும் நாம் ஜெபிக்க போகிறோம். 2 நிமிஷம் மாத்திரம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருக்கு ஏற்ற ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கா? முதலாவது,
கர்த்தரை ஆரம்பத்தில் நேசிச்ச அந்த நேசருக்கா ரட்சிக்கப்பட்ட புதுசுல வேதம் வாசிக்க ஆரம்பிச்ச போது அந்த வேதத்தின் மேல ஒரு வாஞ்ச, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற போது அந்த அபிஷேகத்தில் நிரம்புறதுல ஒரு வாஞ்ச, அந்நிய பாஷை பேசுறதுல ஒரு வாஞ்ச, ஊழியத்துக்கு வந்த போது அந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற வைராக்கியம், எதையாவது ஆண்டவருக்கு செய்யணும். இப்போ அது சோர்ந்து போச்சா? சூரச்செடி கீழே இங்க படுத்துட்டீங்களா? இல்லையா? எங்கேயாவது போய் கப்பலுக்கு அடியில் படுத்துட்டீங்களா? அதுதான் கர்த்தர் கேட்கிறார். அந்த ஆதியில இருந்த அந்த வைராக்கியம் எங்க? பவுல் ஆரம்பிக்கும் போது வைராக்கியத்தோட ஆரம்பிச்சாரு. உடனே கண்ணுல இருந்து அந்த மீன் செதில் மாதிரி ஒன்று விழுந்த உடனே வசனம் சொல்லு, துரிதமாய் தாமதமின்றி கிறிஸ்துவே தேவன் பிரசங்கிக்க தொடங்கினான். கடைசி வரைக்கும் அவன் சொல்றாரு, நான் ஆவியிலே வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கடைசி வரைக்கும் ஓட்டம் ஓடிட்டே இருக்கணும். 100 மீட்டர் ஓடுறவங்க பாருங்க, ஆரம்பிக்கும் போது ஓட ஸ்பீடு அந்த ட்ராக்கை தாண்டுற வரைக்கும், கோட்டை தொடர வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் தான் அது ஸ்லோவாகும். நடுவில் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ட்ராக் மாறினாங்க, முடிஞ்சிடுச்சு. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, அந்த ஆதியில் இருந்த அன்பு, உமக்கே அலங்காரம், இது ரெண்டும் எனக்குள்ள காணப்படட்டும்பா. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவர் என்று கருதி இந்த கனமான ஊழியத்தை அவர் கையில் கொடுத்தீங்க. அவரை நம்பி ஆடுகளை கொடுத்துருக்கிறீங்க. இதை ஒன்று கூட காணாமல் போகாமல் அப்படியே கொண்டு வந்து பத்திரமா சமூகத்தில் உட்கார வைக்க, ஒரு இடத்துல ஒப்படைக்க தேவையான கிருபைகளை கட்டளையிடுங்க, அத்தாரிட்டியை கட்டளையிடுங்க. அவர் வாயில வார்த்தைகளை வைங்க. செவி சாய்க்கிற ஜனங்களுக்கு நல்ல காதுகளை கொடுங்க, விருத்த சேதனம் உள்ள காதுகளை கொடுங்க. ஆத்மாக்களுக்குள்ள அந்த வசனம் கடந்து போகட்டும். இன்னும் 2 மடங்கு இந்த சபை பெருகட்டும். ரட்சிக்கப்படாத எத்தனையோ ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க, அவர்கள் வரட்டும். இன்னொரு சபையிலேருந்து எங்களுக்கு ஆத்மா வேணாண்டவரே, புது ஆத்மா கொண்டு வந்து கொடுங்க. ஒருவரும் ஏறியிராத கழுதையை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்கப்பா. அதை உமக்கென்று நாங்கள் பயன்படுத்து ஆண்டவரே. இந்த சபைக்காக ஸ்தோத்திரம். வசங்கள் 100% கிரியை செய்யட்டும். வழி நடத்துங்க. இந்த சபைக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற, ஒரு மனதை கெடுக்க பார்க்கிற, கர்த்தருடைய வார்த்தையை அசட்ட பண்ண பார்க்கிற, பிரிவினையை உடு பண்ண பார்க்கிற எல்லா விதமான அந்தகாரத்தின் கிரிகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை வேலி அடைப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.